ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் கொஞ்சம் சத்தாகவும் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இட்லி செய்யலாமா? ஸோ நம்ம கம்பு வச்சும் ராகி வச்சும் இட்லி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுகளோட இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இட்லியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம், தோசையாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஹெல்த்தியான தோசையை நம்ம இட்லியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அதுக்காக மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ராகி கம்பு ஊற வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம எப்பவும் போல் இட்லிக்கு நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதனோட அளவுகள் பார்த்திங்கன்னா, இந்த டம்ளர் அளவால் நான் 3 டம்ளர் அளவுக்கு ராகியும் கம்பம் எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி பார்த்திங்கன்னா 6 டம்ளர் வந்து ரேஷன் வந்து புழுங்கல் அரிசியும் 2 டம்ளர் வந்து பச்சரிசியும் சேர்த்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் 1.5 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பால் அளக்கிறோமோ அதால் நம்ம ராகிக்கும் இந்த கம்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்கலாம். நான் மொத்தமாக சேர்த்து வந்து ஊற வச்சிடுறேன். உளுந்து மட்டும் நம்ம ஒன்றா அரைச்சிட்டு அதை மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம சேர்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் ராகிக்கும் கம்புக்கும் தனித்தனியாக நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ நம்ம தனித்தனியாக உளுந்து அரைக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் மொத்தமாக ஊற வச்சு அதை 3 மெஷர்மெண்ட்டாக நான் பிரித்து எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். அரிசி நம்ம ராகி கம்பெல்லாம் நல்லா வந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து மட்டும் நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹவர்ஸ் உளுந்து ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிருங்க. அரைச்சி எடுக்கும்போது உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போடும்போது ஒரு பால் மாதிரி நல்லா மிதந்து வரணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா பர்ஃபெக்டாக அரைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் நீங்கள் உளுந்து எடுத்துருங்க. ஸோ நான் இப்போ நம்ம 3 மெஷர்மெண்ட்டாக நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம உளுந்து வளைச்சதுக்கப்புறம் நீங்கள் ராகியை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அளவு புரியலன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராகி வந்து 3 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. உளுந்து வந்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதே அளவு தான் நீங்கள் கம்புக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் இட்லிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசி வந்து 6 டம்ளர்னா 2 டம்ளர் பச்சரிசி சேர்த்து நல்லா வந்து ஊற விட்டுடுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்தோட அளவு வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ராகி மாவு அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து கம்பு மாவும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரியான இட்லி செஞ்சு கொடுத்தா செய்கிற நமக்கும் போர் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டில் சாப்பிட்ற எல்லாருக்குமே போர் அடிச்சிடும். ஸோ ரொம்பவே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான இட்லி வகைகளாக இட்லியாகவும் தோசையாகவும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மில்லட் இட்லியாகவும் எல்லாம் வந்து சத்தான உணவு வகைகளையும் சேர்த்து கூட நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிர்லையும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ஹெல்த்தியான இட்லி தோசை வகைகளை செய்யலாம். இப்போ நம்ம 3 வகையான ப்ரிப்பரேஷனில் செஞ்சுட்டோம். இதை நல்லா வந்து ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா மாவு புளிக்க விட்டுடுங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா பாருங்கள் 8 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா சூப்பராக பொங்கி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும். ஸோ சூப்பராக பொங்கிருச்சு. ஸோ இந்த மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை பயிரை வச்சு இட்லி செய்யலாம், கருப்பு சுண்டலை வச்சு இட்லி செய்யலாம். ஸோ என்னென்ன ஹெல்த்தியான மில்லட்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சூப்பராக வந்து மில்லட் இட்லியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டில் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க, எப்போவுமே ஒரே மாதிரியான இட்லி தோசை தானே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இனி உங்களை அந்த மாதிரி யாருமே கேட்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை செஞ்சு கொடுங்க. அதுவும் இட்லியை வந்து ஆவியில் வேக வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமான மாவு அரைச்சி எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் இருக்க உங்களை எல்லாருமே வந்து நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ஊற்றி காமிக்கிறேன். ஸோ இட்லி ஊற்றுற பக்குவமும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நாளைக்கு ராகி இட்லி, ஒரு நாளைக்கு கம்பு இட்லி, ஒரு நாள் நார்மல் இட்லி, இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம், ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம. ஸோ சூப்பராக நமக்கு கம்பு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டான ஹெல்த்தியான இட்லியை நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னோர்களின் பாரம்பரியமான உணவு. ஸோ ஆவியில் வேக வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லியை செஞ்சு கொடுத்து நம்ம ஃபேமிலியில் எல்லாரையுமே நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.